எனது அன்பு நேயர்களே வணக்கம். சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, ஜூலை 2024 குரோதி வருஷத்திய ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் அமையக்கூடியதுதான் இந்த ஜூலை 1 முதல் 31 வரை. மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருப்பது ஒரு விதமான சிறப்பை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ரூச்சக யோகம் செவ்வாய் 2ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, சந்திர மங்கள யோகத்தை தருவது என்பது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்களை பேசி தீர்த்து கொள்வதற்கு, ஏற்கனவே வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறார் என்றால் அவருடைய வெற்றி, வீரம், பராக்கிரமத்தின் மூலமாக மேலும் சிறப்புகளை பெறுவதற்கான மாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதன் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது 10ல் புதன் அமைந்திருப்பது இந்த மாத துவக்கத்திலே வெற்றி, வசதிகள், அது மட்டுமல்ல வசதிகள் என்பது ஆடம்பரத்தையும் தரக்கூடியதாக அமைவதாக இருக்கிறது. 10ல் புதன் அமைவது என்பது அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்படி ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல சனி மற்றும் குரு உங்களுக்கு ஒரு தெம்பு, தந்திரமாக ஒரு படையை நடத்தி வெற்றி பெறுவதற்கு தேவை குரு மற்றும் சனி பகவான் இப்படி அமைந்திருக்கக்கூடிய யோகம்தான். ஆகையினாலே பல நிலைகளிலே அற்புத யோகங்களை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய 7ஆம் இடத்திலே சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆட்சி பெற்று ஒரு ரூச்சக யோகம். ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பின்பாக 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்கு வருவார். ஆகையினாலே வீரதீர செயல்கள் அல்லது கோபமாக பேசுவது இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் என்பது சிறப்பை தரும். எப்போதுமே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்திலே தோற்றால் உடனடியாக அதிலே வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மீண்டும் துவங்கக்கூடியவர்கள். அதாவது எதிர்நீச்சல் போட்டு பழகுவதிலே இவர்களைப் போல் மற்றவர்கள் வல்லவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசியில்தான் உச்ச பலத்தை தரக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட ராசியிலே சனி பகவான் பெரும்பாலும் மிகப்பெரிய பாதகங்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு செய்வதில்லை. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 ஆகிய இந்த 9 நட்சத்திர பாதங்களை மண்டலமாக கொண்டிருப்பதுதான் துலாம் ராசி மண்டலம். தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைத்து சில நிலைகளிலே துன்பம் கூட படக்கூடியவர்கள் துலாம் ராசி என்பர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மாத துவக்கத்தில் 9ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகத்தை தருகிறார் என்றே சொல்ல வேண்டும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாராது தந்தை வழியில இருந்து ஆதாயங்கள் வருவதற்கான வழி என்பது இருக்கும். அதேபோல் 11ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சுக்கிரனோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஏதேனும் ஒரு முதலீடுகளை திடீரென்று யோசிக்காமல் செய்யும் போது சில சமயங்களிலே லாபத்திற்கு பதிலாக கைப்பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினால் எந்த ஒரு முதலீடானாலும் சற்று கவனமாக செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட இந்த ஜூலை 2024 எது ரிஸ்க் என்று நினைக்கிறீர்களோ, எதுல பணம் போட்டால் வராது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அதிலே தைரியமாக, அதாவது இந்த பந்தயத்திலே சொல்வார்கள் வெற்றி பெறாத குதிரையின் மீது பணத்தை கட்டி வெற்றி பெற்று விடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையினால் இப்போது நீங்கள் பந்தயம் கட்டக்கூடிய விஷயத்திலே அல்லது ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயத்திலே வெற்றி என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி அசட்டு தைரியத்தோடு ஒரு விஷயத்தை செய்வது என்பது அறிவுரைக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய பின் விளைவுகளை யோசித்து நீங்கள் ஒரு முடிவை செய்ய வேண்டும். ஒரு முதலீடாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டால் உடனடியாக 15 லட்சம் ரூபாய் இந்த மாதமே லாபம் கிடைக்கும் என்று யாரேனும் ஒருவர் சொல்லலாம்.
அது பங்கு சந்தையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். அது திடீரென்று அப்படிப்பட்ட லாபத்தை தருமா என்றால் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய முக்கியமாக கையில் இருக்கக்கூடிய முழு பணத்தை போட்டு அப்படி ஒரு முயற்சி எடுக்காமல் இருப்பது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஜனவரி 1, 2023 முதல் 5ஆம் இடத்திலே அமர்ந்து இருப்பது ஒரு யோகம்தான். யோக பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தில் தான் இந்த மாதமும் சனி பகவான் இருக்கிறார். ஒரு வித்தியாசம் என்ன? 29 ஜூன் 2024 முதல் சனி பகவான் வக்ர சனியாக இருக்கிறார். ஆகையினாலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அர்த்தாஷ்டம சனி போன்ற பலன்களை நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான அல்லது சட்டவிரோத முடிவுகள் மூலமாக தந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்திலே குடும்பத்தாரோடு அமர்ந்து பேசி சிரித்து மகிழக்கூடிய அற்புதமான பல நேரங்கள் உங்களுக்கு உருவாகும். அது ஒரு மன மகிழ்வையும் வாழ்க்கையிலே சந்தோஷ நிலைகளையும் தரும். பூர்வீக சொத்துக்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதில் இந்த மாதமும் இந்த ஜூலை 2024 ஒரு சிறப்பானதாக இருக்கும். ஏதேனும் வீடு கட்டுவதிலே தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அதை முடித்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கட்டி முடித்து குடிபோவதற்கு ஆகஸ்ட் 18க்கு பின்பு செய்வது என்பதே சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற உறவு நட்பு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினரிடம் நீங்கள் எப்படி பழகுகிறீர்களோ அதை பற்றி இல்லை. ஆனால் உங்களுடைய குழந்தைகளிடம் தாய் தந்தையாரிடம் சற்று கூடுதல் அன்பு பணிவு பாசத்தோடு இருப்பது சிறப்பு. ஆனால் அவர்களுக்கு தேவையற்ற செலவுகளை செய்வது என்பது கூடாது. அதே போல இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த குருவினுடைய ஒரு நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய கடன் வம்பு வழக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகளின் பேரில மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது. முயற்சி எடுக்கும் போது வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தடைபட்டிருந்த தொழில் வியாபாரம் வேலையில எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் அது முயற்சி செய்யும் போது அது தன லாபமாக இப்போது ஏதேனும் ஒரு பண லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த கிரகநிலைகள் காட்டுகிறன. இல்லத்தில் ஒரு புது வரவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இரண்டு விதத்திலே சொல்லலாம். ஒன்று திருமண பந்தத்தின் மூலமாக, அல்லது ஏற்கனவே திருமணமாக இருப்பவர்கள் அந்த வீட்டிலே குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த முயற்சிகளிலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இதுவரை கடன்கள் ஏதேனும் கொடுத்திருந்து அது திரும்பி வரவில்லை என்றால் அதை நீங்கள் முயற்சியின் பேரில் வசூல் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, பணம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வழிகளிலே ஏதேனும் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்திருந்தால் அந்த உதவி இப்போது பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலையில் காட்டுகிறது. வெளிநாட்டில் வாழ்பவர்கள் அல்லது வெளி மாநில வெளி மொழி பேசக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக, அது மாணவர்களாக இருந்தாலும் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும், துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிலே ஆதாயம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பள்ளி கல்வி, அதாவது ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய நாட்டம் இப்போது ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ், இசையில் ஆர்வம் இருக்கலாம், நடனத்தில் ஆர்வம் இருக்கலாம், அல்லது ஒரு ஓவியம் வரையக்கூடிய விஷயத்திலே ஆர்வம் ஏற்படலாம். இதெல்லாம் உள் உணர்வு மூலமாக இருக்கிறது. அனைவருக்கும் வந்துவிடாத கலைகள் சில இருக்கின்றன. அது இல்லாமல் சில நுட்பமான ஃபைன் ஆர்ட்ஸிலே உங்களுடைய ஈடுபாடு என்பது அதிகரிக்கலாம். அப்படி அதிலே நுட்பத்தை கற்று தேர வேண்டும் என்று நீங்கள் மேலும் ஒரு கூடுதலாக ஒன்றை கற்றுக்கொள்ள ஏதேனும் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும். வருங்கால வாழ்க்கைக்கு கூட தனலாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அது கை கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி உயர்கல்வி கல்லூரி கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது அந்த கல்வியோடு சேர்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதேனும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் போது அது மிகப்பெரிய தொழிலாக பிற்காலத்திலே நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. பல துறைகளில் இருந்து உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை கவனத்தோடு
பற்றி அந்த வாய்ப்புகளிலிருந்து ஆதாயத்தை பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். வெற்றி என்பது இருக்கும். அரசு பணிதான் வேண்டும் அல்லது நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அதற்கான தொடர் போட்டித் தேர்வு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது அந்த ஆர்வம் இந்த மாதத்திலே சற்று குறைவதன் காரணமாக கூட சில ஆதாயம் என்ன என்றால், வேறு வழிகளிலே வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு திறந்து காணப்படலாம். அதே சமயத்திலே திறந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளின் மூலமாக சொந்த தொழில் தொடங்குவதற்கு கூட சில முயற்சிகள் வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. திருமண வயதிலே இருக்கிறீர்கள், காதல் இருக்கிறது என்றால் அந்த காதல் பொறுத்தவரை இந்த மாதத்திலே சற்று சிக்கலை தரக்கூடியதாக இருக்கலாம். திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சற்று ஏதேனும் ஒரு விஷயத்திலே முரண் ஏற்படலாம், கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 7ஆம் இடத்திலே மாதத்தினுடைய துவக்கத்திலே ரூச்சக யோகம் என்று அற்புதம் என்றாலும் கூட அங்கே செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்து அதிபதி அங்கு சென்று ஆட்சி பெற்றிருப்பது, அதன் பின்பு ஜூலை 12 அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று குருவோடு இணையும் போது சிறு கோபங்களை கட்டுக்குள் வைத்திருக்காமல் அதை வளர விடுவது என்பது ஆபத்தை தரும். அது மட்டுமல்ல, அதை சரியான முறையிலே மடைமாற்றி புரிந்து நடந்து கொள்ளும் போது சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் எல்லாம் இந்த மாதம் துவங்கி மாதம் கடைசி வரை மிகப்பெரிய அற்புதத்தை வாழ்க்கை துணை மூலமாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அடிப்படையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும். காதல் திருமணம் என்று அந்த நோக்கம் இருந்தால் காதல் போன்ற விஷயங்களிலே சற்று விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு தென்படுகிறது. ஈகோ, நான் பெரிது நீ பெரிது என்றிருந்தால் நிலைமை சற்று உங்களுடைய எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி வருமா என்றால் சற்று சந்தேகம்தான். உங்களுடைய துணை, அதாவது காதல் துணையின் மீது நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்படும். அந்த உணர்வே சில சமயத்தில் நெருடலாகவும் சில சமயம் சிக்கலை கூட ஏற்படுத்திவிடும். ஆனால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஜூலை 2024 துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள், அதுல ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. திருமணத்திற்காக வரன் தேடினாலும் கூட அதிலே உங்களுடைய மனம் லயிக்காமல் இருக்கக்கூடிய மாதமாக இது தெரிகிறது. ஆகையினால் வரக்கூடிய மாதங்களிலே திருமணத்திற்கான ஏற்பாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மாதத்திலே சற்று நீங்களே நிராகரிக்கக்கூடிய அமைப்புகளை இந்த நிலை காட்டுகிறது. ஆனால் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நிறைய ரிஸ்க், ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட, அதாவது முதலீடு சார்ந்த விஷயத்திலே ஆபத்து இருக்கிறது, போட்ட பணம் வராது என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை என்று பணத்தை போட்டு அந்த முதலீட்டிலே லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் என்று முதலிலே சொன்னேன். ஆகையினால் அப்படிப்பட்ட விஷயங்களிலே மிக கவனமாக இருங்கள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உள்ளிருந்தே உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஐடியாவை தருகிறேன் என்று தந்து கெடுத்து விடக்கூடிய அந்த நிலை இருக்கும். கவனம். உடல் நலம் ரீதியாக பொதுவாக எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் சுமாரான நிலை என்பதை விட சூப்பர் நிலை என்றே சொல்லலாம். ஆனால் ஏன் சுமாரான நிலை என்பதை விட என்று சொன்னேன் என்றால், சிறு சிறு நோய்கள் வருவதற்கான தலைவலி, முழங்கால் வலி, முதுகுத்தண்டு வலி, சளி, இரும்பல் போன்ற வந்து போகக்கூடிய, தினந்தோறும் வந்து போகக்கூடிய அல்லது மாதந்தோறும் வந்து போகக்கூடிய விஷயம் போன்று ஏதோ ஒன்று வரும், வேலைகளை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே இது போன்ற அலர்ஜி சார்ந்த விஷயங்களிலிருந்து, ஒவ்வாமையிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆரோக்கியத்தை சரியான முறையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று நினைத்து மற்ற வெளி உணவுகளை அவாய்ட் செய்வது, தவிர்ப்பது சிறப்பை தரும். மனதளவிலே நீங்கள் சில குழப்பங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை என்பது, அந்த குழப்ப நிலை என்பது கேதுவினால் விநாயகர் வழிபாடு மன அமைதியை ஏற்படுத்தும். மன அமைதிக்கு கூடுதலாக யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். நான் தொடர்ந்து தரக்கூடிய, மாதத்திற்கு 2 முறை தரக்கூடிய சோடச கலை நேரம், அமாவாசை மற்றும் பௌர்ணமி நேரத்தில் ஒரு 2 மணி நேர தியானம் மற்றும் வேண்டுதல் என்று சொல்வேன். அதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் மன அமைதியும் நிம்மதியும் வேண்டுதலுக்கான பலனும் ஏற்படும்.
சாதாரணமாக யாருக்கும் பெரிய உடல்நல கோளாறுகள் தென்படுவதில்லை என்றாலும் கூட உங்களுடைய உணவு விஷயங்கள், நடை உடை பாவனை பழக்கம் செயல்பாடுகளிலே ஏதேனும் மாறுதல் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால், ஏதேனும் தேவையற்ற உணவுப் பொருட்களை உட்கொண்டால் மரபணுவை அது அசைத்து பார்க்கக்கூடிய கிரக நிலையாக கூட இது தெரிகிறது. 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களிலே சில சிக்கலை தருவார். இந்த மாதம் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில சற்று கூடுதல் கவனம் தேவை. உணவிலே செரிமான பிரச்சனைகள் வரலாம். இதனால் ஏற்படக்கூடிய நோய்களால் வேலை தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜூலை மாதத்திலே 2 மற்றும் 3, 4, 12, 13, 21, 22, 30, 31 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் ஜூலை 2ஆம் தேதி பகல் 11:14 முதல் 4 ஜூலை மாலை அல்லது மதியம் 3:58 PM வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகையினாலே ஜூலை மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளிலே நெடுந்தூர பயணங்களை முடிவு செய்வது, பயணத்தின் போது சற்று கவனக்குறைவோடு இருப்பது அல்லது நீங்களே வாகனத்தை ஓட்டுவது, இரவு நேர பயணங்களை செய்வது, இவற்றை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, வழிபாடு என்பது மிக சிறந்ததாக ஒன்று இருக்கும். இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான மற்றும் சிறப்பான விஷயம் எதுவென்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆனி மாதத்திலே வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம் என்று ஒன்று இருக்கிறது. இது பொதுவாக அனைவரும் அறிந்திருப்பீர். இந்த நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று அந்த அபிஷேகங்களை கண்டு ரசித்து அதன் மூலமாக அருள் பெறலாம். அப்படி இல்லை என்றாலும் கூட உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு ஜூலை 12 அந்த தேதியிலே அந்த அபிஷேக நேரத்திலே சென்று பார்ப்பது சிறப்பாக இருக்கும். ஜூலை 21 ஆடி தபசு, இது சங்கரன் கோவிலிலே ஏற்படக்கூடிய சிறப்பான ஒரு விழா. அந்த நாளிலே உங்களுடைய இல்லத்திலேயே அம்மன் வழிபாடு செய்வது என்பது, அம்மனின் அருள் பெறுவது மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர். அதன் காரணமாக துலாம் ராசி அன்பர்களே, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். மனக்குழப்பம் நீங்குவதற்கு தினம்தோறும் அதிகாலையிலே உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு விநாயகரை நினைத்து வழிபாடு செய்வது, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை நாட்களிலே சந்திரனை பார்த்து தரிசனம் செய்து பின்னர் விநாயகர் வழிபாடு என்பதும் மன அமைதியையும், ஏற்படக்கூடிய மன குழப்பங்களிலிருந்து உங்களை தெளிவான ஒரு மனநிலையை தந்து எந்த ஒரு முதலீடு, கல்வி, திருமணம், திருமண வாழ்க்கை, தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். எனது அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.